இந்த வருஷம் நடிகர் அஜித் நடிப்புல 2 படங்கள் வெளியாகி இருந்தது. இதுல விடாமுயற்சி படம் பெரிய அளவுல ஓடலைனாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல வெளியான குட் பேட் அக்லி மூவி ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இப்போ அதை தொடர்ந்து நடிகர் அஜித்தோட AK64 படத்தையும் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்க போறாரு. இந்த AK64 படத்தை எடுக்க டைரக்டர் வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன், கார்த்திக் சுப்ராஜ்னு நிறைய டைரக்டர்ஸ் லைனப்ஸ்ல இருந்தாங்க. ஆனா நடிகர் அஜித் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நடிக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் இருக்க போறதாகவும் இந்த படத்துல நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டியும் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம நடிகர் அஜித் இந்த படத்துக்கு 200 கோடி சம்பளம் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போற ரோமியோ பிக்சர்ஸ் புதுசா ஒரு டீல் போட்டிருக்காங்க. அது என்னன்னா டிவி அண்ட் ஓடிடி சேல் மூலமா வர அமௌண்ட் அஜித்துக்கு கொடுக்க போறோம், தியேட்டர்ல இருந்து வர அமௌண்ட் எல்லாம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரோமியோ பிக்சர்ஸோட ஓனரான ராகுல் இந்த நியூ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதை பத்தி இன்னும் அபிஷியலா எந்த நியூஸும் வரல.